இருங்க. என்ன சண்டியத்தனம் பண்றியா? இருங்க. இருக்கத்தான் செய்றேன். இடம் பார்த்து இருக்கறேன். என்ன கால்ல ஏதோ சுடு தண்ணியை ஊத்திக்கிட்டு வந்திருக்கீங்களா? இல்லமா. நீங்க என்ன கேட்ட? பொறுமையா பேசி பழகுங்க. பொறுமையா தான் பேசுறேன். ஏன் அவசரமா பேசிக்கிட்டே போறீங்க? பொறுமையா பேசுங்க. இங்க அருப்பே. சத்தம் போற பேச்சலாம் என்கிட்ட வேணாம். சித்தம்போக்கு சிவம்போக்கு ஒட்டின இருக்கறியா? வெட்டி முனியாண்டி பெட்டிக்காரங்க விட மாட்டாரு. சித்தம்போக்கு சிவம்போக்கு சத்தம் போட்டா செல்வாக்குன்னு பேசக்கூடாது. நான் கிட்டி அடிச்சாலும் ஒட்டிக்கிட்டு அடிக்கிறாள் நானு. அதுபோல நீ சொல்றீங்க இல்ல, அதாவது சந்தா உள்ளவங்க தான் சபைக்கு வரோம்னு சொல்லிருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு தான் சந்தா இருக்குன்னு பேசக்கூடாது. சரி, நாங்கெல்லாம் அப்புறம் வாயை திறந்து பேச ஆரம்பிச்சோம்னா தாங்க மாட்டீங்க. அப்படியா? அதாவது ஒரு நல்ல விஷயங்களை சொல்றோம் அப்படின்னா பொறுமையாக சொல்லி பழகுங்க. என்னமா கால்ல சுடுதண்ணியை ஊத்திக்கிட்டு வந்த ஒரு மாதிரி என்னமா பெரிய 1008 வேலை இருக்குது உங்களுக்கு. புறத்தை வெட்டி முறிக்க போறீங்க. என்னன்னா அருப்பு கோட்டைக்கு போகணும்னா அது 1/2 மணி நேரத்துல போகணும். கால கணக்கு. நான் 6 மணி நேரம் நீ எடுத்துக்கிறது உன்னுடைய பிணக்கு. அது அந்த முறையில நான் முதல்ல நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதிமேல் பூனை, இன்று என்பது நம்ம கையில் இருக்கக்கூடிய வீணைன்னு சொல்லுவாங்க. நேற்று நடந்ததை நம்ம நினைச்சா இன்னைக்கு வாழ முடியுமா? நாளைக்கு என்ன வரும் நினைச்சோம்னா நம்ம இன்னைக்கு வாழ முடியுமா? அதே போல நம்ம சரியா இருந்தா எல்லாமே சரியா இருக்கும். அதே போல பாதை மாறி போனா வீடு வந்து சேர முடியாது. அதே போல வரலாற்றை படிப்பவன் மனிதன், வரலாற்றை படைப்பவன் மாமனிதன், தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம்பதிய நடப்பவன் மாமனிதன். அதே போல முயலும் என்பது முயலும் ஆமை வெல்லும், முயலாமை வெல்லாது. இதானே உண்மை. அதே போல விட்டு கொடுப்பவன் கெட்டு போனதில்லை, கெட்டு போறவன் விட்டு கொடுப்பதில்லை. அதே போல எதிரியை நம்பிடலாம், துரோகியை நம்ப முடியுமா? எதிரி தள்ளி இருப்பான், துரோகி பக்கத்திலே இருப்பான். அது போல சோதனையில தான் சாதனை இருக்கு, தோல்வியில தான் வெற்றி இருக்கு. தோல்வியை கண்டு நம்ம தோழலாமா? வெற்றியை கண்டு சந்தோஷப்படலாமா? அது போலதான் மண்டையில கணம் இருந்தா அறிவு. யாருக்கு இப்ப மண்டை கணம்? மண்டையில கணம் இருந்தா அறிவுமா? சரி, மண்டையே கணம் இருந்தா அழிவுன்னு சொல்லுவாங்க. ஏன் உங்களுக்கு குணதான் கணம் இருக்கு? முடியும் என்பது மூலாதானம், முடியாது என்பது முட்டாள்தனம் சொல்லுவாங்க. லட்சம் இல்லாம மனிதன் வாழலாம், லட்சியம் இல்லாம வாழக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இருக்க கூடாது சாமி. மனிதன் அதாவது ஒரு முனிவராகப்பட்டவர் நீங்க வந்திருக்கீங்க. சரி, போனா போகுதே நம்மளும் கொஞ்சம் அடக்கொடுக்கமா பேசி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட பேசுனேன், வேற ஒண்ணும் கிடையாது. அதாவது தெரிஞ்ச விஷயங்களை மக்களிடத்துல சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்க. தெரிஞ்ச விதத்தை மக்களிடத்துல சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்க. அதாவது உங்களை போன்ற முனிவர் தான் தலைக்கணமாகப்பட்டது என்னைக்குமே இருக்கக்கூடாது இல்லையா? நீங்க சொன்னது போல தலைக்கணமாகப்பட்டது என்னைக்கு இருக்கக்கூடாது. ஆனா இந்த முனிவர்களுக்கு தான் அதிக அளவுல இந்த தலைக்கணமாகப்பட்டது இருக்குமா? பல இடங்கள்ல சாபம் கொடுக்கக்கூடிய தன்மையாகப்பட்டது முனிவர்கள் இடத்துல மட்டும்தான் இருக்கு, வேற யார் இடத்துலயும் கிடையாது. இப்படித்தான் மாண்டவிய முனிவராகப்பட்டவர் என்ன செய்யறாரு? மாண்டவிய ரிஷியாகப்பட்டவர் அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, ஒரு பரண் அமைத்து, ஒரு பரண் சாலை அமைத்து, அந்த சாலையில வந்து ஒரு இதாகப்பட்டது தவமாகப்பட்டது பண்ணிக்கிருக்கிறாரு. தவம் பண்ணிக்கிருக்கும் பொழுது கண்ணை மூடி தவம் பண்ணிக்கிருக்கிறாரு. அப்படி தவம் பண்ணிக்கிருக்கும் பொழுது அந்த நாட்டினுடைய இளவரசியினுடைய நகைகளை வந்து கொள்ளையர்கள் திருடிட்டு போயிட்டாங்க. கொள்ளையர்கள் திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்ற காரணத்திற்காக அந்த நாட்டு மன்னனாகப்பட்டவன் என்ன செய்யறான்? அந்த கொள்ளையர்களை எப்படியாவது பிடிச்சுக்கிட்டு வாங்க அப்படின்னு கட்டளையிடுறான். அந்த காவலாளிகளுக்கு கட்டளையிடுறான். அப்படி கட்டளையிடும் பொழுது இந்த காவலாளிகள் என்ன செய்யறாங்க? அந்த இடத்துல கொள்ளையர்களை வந்து தேடிக்கிட்டு வர்றாங்க. அப்படி தேடிக்கிட்டு வரும் பொழுது இந்த கொள்ளையர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா என்ன செய்யறாங்க? இந்த கொள்ளையர்கள் அனைவருமே இந்த மாண்டவிய ரிஷியாகப்பட்டவர் அந்த பரண் அமைத்து சாலை அமைத்து இருக்கிறார் இல்லையா, அந்த சாலையின் உள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அப்படி ஒளிஞ்சுக்கிட்டது இந்த ரிஷியாகப்பட்டவருக்கு தெரியல, இந்த முனிவருக்கு தெரியல. அப்படி தெரியாம இருக்கும் பொழுது என்ன ஆகுது? அந்த இடத்துல பாக்குறாங்க, காவலாளிகள் பாக்குறாங்க, அந்த இடத்துல தான் ஒளிஞ்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க? இவங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு தந்தது இந்த ரிஷியாகப்பட்டவர் தான், அந்த கொள்ளையர்களுக்கு ஒத்துழைப்பு தந்தது இந்த ரிஷியாகத்தான் இருக்கணும் அப்படின்னு அந்த ரிஷியவும் சேர்த்து மன்னரிடத்துல அழைச்சுக்கிட்டு போறாங்க. அவரும் குற்றவாளி தான், ஏன்னா குற்றவாளிக்கு ஒரு இடமாகப்பட்டது கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு அவரும் குற்றவாளி தான் அப்படின்னு அந்த நாட்டு மன்னர் இடத்துல அழைச்சுக்கிட்டு போறாங்க. அப்படி அழைச்சுக்கிட்டு போகும் பொழுது அந்த மன்னராகப்பட்டவர் என்ன செய்யறாரு? எதையுமே ஆராய்ந்து பார்க்கல. அவருக்கு தெரியுமா தெரியாதா எதுவுமே தெரிஞ்சுக்கல. அப்படி தெரிஞ்சுக்காம இருக்கும் பொழுது கோபக்குறியோட உட்கார்ந்து இருந்தவர் என்ன செய்யறாரு? அந்த திருடர்கள் அனைவரையும் பார்த்துட்டு இந்த ரிஷியவும் பார்த்துட்டு என்ன செய்யறாரு? இவங்க அனைவருமே கும்மலா கழுமரம் ஏற்றிருங்க, கழுமரம் ஏற்றி அவங்கள வந்து கொன்றுருங்க, அவங்களுக்கு சாபம் கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு தண்டனையை கொடுத்துட்டாரு. யாரு? அந்த நாட்டு மன்னராகப்பட்டவர். இப்ப இந்த
செய்யறாங்க? கழுமரத்துல ஏற்ற போறாங்க. கழுமரம்னா என்ன? ஒரு மரமாகப்பட்டதை ஊசி முனையில எடுத்து விட்டு என்ன செய்வாங்க, ஊசி போன்ற ஒரு இதுல வந்து அமர வைத்து மிக கொடுமையான ஒரு தண்டனை அது. அப்ப ஏற்பட்ட தண்டனையை வந்து இந்த ரிஷியாகப்பட்டவருக்கும் கொடுத்துட்டாங்க. ஏன்னா கொள்ளையர்களுக்கு இடம் கொடுத்தாரு அப்படின்னு எண்ணி இது என்ன ஆகுது, அந்த கொள்ளையர்கள் அனைவரையுமே கழுகு மரம் ஏற்றிட்டாங்க. ஏற்றின உடனே அவங்க அனைவருமே இறந்துட்டாங்க. கடைசியாக இந்த ரிஷியாகப்பட்டவர் இருக்கிறாரு, முனிவராகப்பட்டவர். இந்த முனிவராகப்பட்டவரையும் கழுமரத்துல ஏற்றுறாங்க. அப்படி ஏற்றும் பொழுது அவருக்கு வந்து காயங்கள் தான் இருந்ததை தவிர அவருடைய உயிராகப்பட்டது அந்த இடத்துல போகல. இதை அனைத்தையுமே தெரிஞ்சுக்கிட்ட மன்னர் என்ன செய்யறாரு, கடைசியில அந்த முனிவர் இடத்துல மன்னிப்பு கேட்கிறாரு. கேட்டு என்ன செய்யறாரு, அவங்கள வந்து அந்த இடத்துல விடுதலை பண்ணிடுறாரு. இப்ப இந்த முனிவராகப்பட்டவர் இருக்காரு இல்லையா, தான் வந்து தவம் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்படி தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த கொள்ளையர்கள் வந்து எக்கு தப்பா நுழைஞ்சது வந்து இவருக்கு தெரியல. இப்ப என்ன ஆகுது, இந்த மன வருத்தத்தோட தன்னை வந்து ஒரு திருட்டு பட்டம் கட்டிட்டாங்களே அப்படின்னு மன வருத்தத்தோட என்ன செய்யறாரு, யமதர்மனை நோக்கி தவமாகப்பட்டதை செய்யறாரு. அப்படி தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது யமதர்மனும் வந்து காட்சி தர்றாரு. உங்களுக்கு என்ன வர வேணும் கேளுங்க அப்படின்னு யமதர்மனும் காட்சி தந்துக்கே சொல்றாரு. அப்படி சொல்லும் பொழுது இந்த முனிவராகப்பட்ட ஒரு வரம்லாம் எதுவுமே கேட்கல. இந்த முனிவர் வர எதுவுமே கேட்கல. அந்த இடத்துல ஒரு கேள்வியாகப்பட்டதை கேட்கிறாரு. நான் எந்த ஒரு பாவமே செய்யாத ஆளு, எந்த ஒரு தீங்கு எண்ணமுமே நினைக்காத ஆளு, அப்படி இருக்கிறப்ப எனக்கு ஏன் இந்த திருட்டு பட்டம், கழுகு மரத்துல ஏற்றி எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய வேதனை, இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு யமதர்மன் இடத்துல கேட்கிறாரு. அப்படி கேட்கும் பொழுது யமதர்மன் சொல்றாரு அதுக்கான விளக்கத்தை என்னன்னு. 5 வயதுல அரியா பருவத்துல ஒரு பூச்சியாகப்பட்டதை பிடிச்சு அதை ஒரு ஊசியை வச்சு என்ன செய்யறாரு, அந்த இடத்துல குத்தி குத்தி விளையாண்டு இருக்கிறார். யாரு, இந்த மாண்டவிய ரிஷியாகப்பட்டவர், முனிவராகப்பட்டவர். அப்படி விளையாண்டு இருக்கும் பொழுது அதனுடைய வேதனையை பற்றி இவருக்கு தெரியல. அந்த பூச்சியினுடைய வேதனையை பற்றி தெரியாததுனால உங்களுக்கு இந்த தண்டனை அப்படின்னு யமதர்மனாகப்பட்டவர் சொல்றாரு. யாருக்கிட்ட, அந்த முனிவர்கிட்ட. அப்ப 5 வயது அரியா பருவம். இந்த அரியா பருவத்துல செய்த தவறு வந்து எப்படி தவறாகும், இது தர்மம் தானா, இது நியதி தானா அப்படின்னு கேட்கும் பொழுது யமதர்மனுக்கே அது ஒரு வியப்பு. ஏன்னா 5 வயசுல செஞ்ச ஒரு தவறு அது எப்படி ஒரு நியாயமாகும் அப்படின்னு தலை குனிஞ்சு நிக்கிறாரு. அப்பதான் யமதர்மனுக்கே ஒரு சாபமாகப்பட்டதை கொடுத்தாரு. யாரு, இந்த முனிவராகப்பட்டவர். என்ன சாபம், அந்த இடத்துல தர்மம் நியதி எதுவுமே தெரிஞ்சுக்கிறாத விதத்துல நான் செஞ்ச 5 வயதுல செஞ்ச ஒரு தவற இன்றைக்கு எனக்கு வந்து ஒரு தண்டனையை கொடுத்திருக்கியே, இது தர்மமே கிடையாது. ஆக நீயும் ஒரு இடத்துல அரசனாக அமரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து உனக்கு கிடைக்கும். ஆனா அதுக்கான மதிப்பு மரியாதை எதுவுமே உனக்கு கிடைக்காது. நீ கெட்டவர்கள் இடத்துல தான் சேர்ந்து இருப்ப அப்படின்னு ஒரு சாபமாகப்பட்டது. உனக்குன்னு ஒரு அங்கீகாரம், உனக்குன்னு ஒரு மரியாதை எந்த இடத்துலயுமே கிடைக்காது அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுக்கிறாரு. அப்படி சாபம் அடைந்து யமதர்மனாகப்பட்டவர் பிறந்த இடம் தான் எது, அஸ்தினாபுரத்துல விதுரன் என்று சொல்லக்கூடியவன். போன ஜென்மத்துல யமதர்மனாக இருந்தவர் தான் மாண்டவிய ரிஷி முனிவராகப்பட்டவர்கிட்ட ஒரு சாபமாகப்பட்டது வாங்கி விதுரன் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து எடுத்தார். ஆக ரிஷிகளாகப்பட்ட நீங்க, முனிவராகப்பட்ட நீங்க இப்படி சத்தம் போட்டுலாம் பேசக்கூடாது. ஏன்னா சாபமாகப்பட்டதை சுலபமாக கொடுத்துடலாம். உங்களுக்குலாம் சாபம் கொடுக்கக்கூடிய தன்மை மட்டும்தான் தெரியுமே தவிர அதுக்கான விளக்கம் என்ன அப்படின்றது தெரியாது. அதனால கோவப்பட்டுலாம் பேசாதீங்க, சரியா? எப்படின்னா ஒருவர் பேசுவதை ஒருவர் கேட்டு பேசுவது விவாதம், ஒருவரே பேசிக் கொண்டிருப்பது பிடிவாதம் சொல்லுவாங்க. இப்ப நீங்க சொன்ன மகாபாரதம் இதிகாசம் 2, மண்ணால் வந்தது மகாபாரதம், பெண்ணால் வந்தது ராமாயணம். ராமாயணம் எத்தனை காண்டம், 7 காண்டம். பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்த காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், ருத்ர காண்டம், 7 காண்டம். மகாபாரதம் 18 பருவங்கள். ஆதி பருவம், சபா பருவம், ஆரணிய பருவம், பிராட பருவம், முர்த்தியோக பருவம், பீஸ்வர் பருவம், துரோண பருவம், கர்ண பருவம், சல்லிய பருவம், சத்திய பருவம், சாந்திய பருவம், ஸ்டீவ் சர்வம், அனுசாசன பருவம், ஆசிரம வாசில் பருவம், மௌசால பருவம், சொக்காரண பருவம், 18 பருவங்கள் கொண்டது. அதே போல பஞ்ச பாண்டவர்கள் யாரை சொல்லுவான், தர்மன், பீமன், அர்ச்சுனன், நகுலன், சகாதன், ஐவரை சொல்லுவான். அதே போலதான் இப்ப கிருதாயுகத்தில் நடந்தது என்ன, ஹரிச்சந்திரனுடைய கதை. திரேதாயுகத்தில் ராமாயணம், துவார யுகத்தில் மகாபாரதம், இப்ப கலியுகத்தில் கந்த புராணம் என்ற காந்த புராணம் நடக்குது. நீங்க சிரிப்பா சொன்னாலும்
அன்னைக்கு யமதர்மனாகப்பட்டவன் மாண்டவர் முனியர் கொடுத்த சாபத்தினால யமதர்வே விதுரன் என்பவன் ஆறு பஞ்ச பாண்டவருடைய சித்தப்பாவை பிறந்தான். அதனால அவனுடைய அரசபையில் அவனுக்கு இடம் இல்லை. அதே வந்து விதுரன் இருந்த அந்த விதுரன் கை வீழ் ஒடிந்தாலும் கதிரவன் ஒளிக்கதிர் ஒருபடில் தரையில் படாமல் தாங்கி நிற்க காட்சிகளை வச்சிருக்கும் போது அதை ஒடிச்சு போட்டிருந்த போடாம இருந்தா அந்த மகாபாரத பொருளை துரியோதனை வெற்றி பெற்றிருப்பாங்க. அதுபோல நீ அந்த விளக்கத்தை சொன்னாலும் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக கற்க வேண்டிய நூல்களை பிழை இல்லாம கற்கணும், கற்றபடி வாழ்க்கையில் நடக்கணும். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை. இது என்ன பொருள்? ஒருவனுக்கு நல்ல நேரம் இருக்கும் தொட்டிக்கும் பொன் பொருள் வீடு வாசல் செல்வம் எல்லாமே சேரும். அந்த நல்ல நேரம் அவனை விட்டு போயிட்டா அவனை விட்டு எல்லாமே போயிடும். அது போலதான் அதான் முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்தில் அகநக நட்பது நட்பு. அப்படி நட்புக்கு இலக்கணம் வகுத்தது யாரு? ராமாயணத்தில் எடுத்துனா ராமனும் ஆஞ்சநேயரும், ராமனும் குகனும். அதே போல மகாபாரதத்தில் எடுத்துட்டோம்னா துரியோதனன் கர்ணனும், அதே போல அவ்வையும் அதிகமானும், பாரியும் கபிலரும், குசேலரும் கண்ணரும், அதே போல பிசான் சக்கரவர்த்தியும் கர்ணனும் போல சிறப்பான நட்பு வச்சாங்க. அது போலதான் காசு இருந்தா அள்ளி கொடு, கல்வி இருந்தா சொல்லி கொடுத்தாங்க. ஒருத்தன் படிச்சுக்கிட்டா படிச்சு கிட்ட வந்திருக்கான், படிச்சு கிட்ட வந்திருக்கான். ஒருத்தன் படிச்சுக்கிட்டா அவனை காப்பாத்து, அவன் வீட்டை காப்பாத்து, இந்த நாட்டையும் காப்பாத்துன்னு சொல்லுவாங்க. அதே ஆசிரியர் பணி அறப்பணி அதற்கு அர்ப்பணின்னு சொன்னது போல தாய் நாடு தாய் மொழிக்கு எத்தனை கவிஞர்கள் சிறப்பு கொடுத்து பாருங்க. அப்பேர் போல தமிழர் என்ற இனம் உண்டு, அவர்களுக்கென்று ஒரு தனி குணம் உண்டு. எம்மொழியும் கற்பம் வாசிப்பதற்கு, எம்மொழி தமிழ் மொழி கற்பம் சுவாசிப்பதற்கு சொன்னாங்க. கல் தோன்றிய மண் தோன்றிய காலத்தில் முன் தோன்றி வாழ்ந்த மூத்த குடிமக்கள் நம்ம தமிழ் மக்கள். இன்னைக்கு உலகத்துல நாகரிகம் வளர்ந்துச்சுன்னா தமிழானால்தான். இன்னைக்கு தமிழை வந்து இங்க மட்டும் தமிழகத்துல மட்டும் சாதிக்கல, உலக லெவல்ல தமிழ் சாதிச்சிருக்கான். இலங்கை வரை படையெடுத்து வென்றவன் தமிழன். அதே போல இமயம் வரை கல்லெடுத்து கண்ணைக்கு சிலை பிடித்தவன் தமிழன். அதே போல இன்னும் ஒண்ணு இருக்கு, சுபத்திர தீவை கண்டுபிடிச்சவன் தமிழன். அதே போல இன்னைக்கு தமிழகத்தின் அரசு முத்திரை சின்னத்தை சொல்லுவான் சிறுவள்ளிபுத்தூர் ஆண்டாள் கோபுரம், தமிழகத்தின் அரசு முத்திரை சின்னம். அதே போல கம்போடியாங்கிற நாட்டில் அன்னைக்கு 2ஆம் ராஜேந்திர வர்ம சோழ மன்னன் ஒரு எண்ணெய் கோயிலை கட்டினான், மகாவிஷ்ணு ஆலயத்தை அந்த கம்போடியா நாட்டில் கட்டினான். அந்த கோயில் இப்போ புத்த மத கோயிலா இருக்கு. அந்த கோயிலுடைய கோபுர சின்னம் தான் எங்க கம்போடியா நாட்டின் அரசு முத்திரை சின்னமா இருக்கு. காரணம் என்ன? தமிழை உலக அளவில் சாதிச்சிருக்கான். அந்த முறையில் உங்க நாட்டுக்கு எல்லா நாட்டுக்கும் ஒரு பெருமை இருந்தாலும் உங்க நாட்டுக்கு மட்டும் சான்றோல் உடைத்துனா இன்னைக்கு உலக பொதுமறை நூல் என்ன? திருக்குறள். திருக்குறளில் திருவள்ளுவர். அப்பேற்பட்ட இன்னைக்கு எல்லா நூல்களுமே வடமொழியிலிருந்து தமிழாக்கம் செய்யப்பட்டது. திருக்குறள் மட்டும் தமிழிலிருந்து 42 மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்டது, வேற மொழிக்கு போச்சு. அப்பேற்பட்ட திருவள்ளுவர் பிறந்தது உங்க தொண்டை நாடு, அதான் சான்றோர் உடைத்து. அதே போல பிறந்த உடனே கவி பாடினாங்க 7 பேர். யாரு? அவ்வை, ஒவ்வை, உழுவை, அதியமான், கபிலர் உட்பட 7 பேர் கவி பாடின வாடு உங்க தொண்டை நாடு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு சிவனடிகள் எத்தனை பேரு? 63 பேர் நாயன்மார்கள். ஆமா, நாயன்மார்கள் 63 பேர், 42 நாயன்மார்கள் பிறந்தது உங்க தொண்டை நாடு. அதே போல இன்னும் ஒன்று இருக்கு, பெரிய புராணத்தை ஏற்றது யாரு? சேக்கிழார் பெருமான். சேக்கிழாருடைய பெருமான் என்ன? பெரிய புராணத்தை ஏற்றது திருத்தொண்டர் சொல்லுவான். அப்பேற்பட்ட சேக்கிழார் பெருமான் என்ன விஷயம்? படிச்சிரும் முத்தாளமே. சரி 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 பாடிரும். இல்ல நாங்க சோடி தர மாட்டோம், சோடின்னு வர ஆள் வருவாரு. நாராயண அதெல்லாம் கிடையாது. சரி, இந்த இடத்துல பேசிய முதல்ல புண்ணியம் இல்ல. வந்த விஷயம் என்ன? வந்த விஷயத்தை சொல்லுங்க. பெண்கள் அடைய பருவம்மா 7 பருவம். என்னென்ன பருவம்? பேதை, பெருமை, மங்கை, மடந்தை, அறிவை, தெளிவை, பேரிளம்பெண் என்று சொல்லக்கூடிய 7 வகை பருவம். ஆண்களுக்கு 7 பருவம் இருக்கு. ஆண்களுக்கு 7 பருவம். ஆமா. பாலன், மீளி, மரவன், திருளன், விடலை, முதுமன், காளை. வறண்ட நிலத்துக்கு என்ன வேணும்? வறண்ட நிலத்துக்கு எங்கே? வறண்ட நிலத்துக்கு தண்ணி தேவை. இருண்ட வீட்டுக்கு வெளிச்சம் தேவை. நோய் பிடித்தவனுக்கு மருத்துவம் தேவை. பசிப்பவனுக்கு உணவு வேணும். சங்கிற்கு என்ன வேணும்? வெண்மை வேணும். எழுத்துக்கு என்ன வேணும்? வடிவம் வேணும். சரி, குரலுக்கு என்ன வேணும்? உண்மையிலே உன் குரலுக்கு என்ன வேணும்? இனிமை வேணும். இனிமை இருக்கு. உரலுக்கு என்ன வேணும்? உலக்கை. அதான் உலக்கை தான் வேணும். பட்டந்தவர்னா நட்டம். ஆமா. காட்டுல போது தூற்றி கொள்ளணும் சாமி. கதவு இருக்கும் போது சாத்தி கொள்ளணும். குழந்தை அழுவது பாலுக்கு தான் அழுகும். குமரி அழுகுறானே எதுக்கு அழுகுவா? வெளியே ஒண்ணுமே தெரியாது, உள்ள ஒரு ஏக்கம் நடந்துட்டு. எங்க ஏக்கம் இருக்கு? கைய ஒடிச்சு விடுவேன். உன் அழகிற்கும் கைய ஒடிக்க போறியா? எங்க நீ ஏக்கம் இருக்குன்றீங்க? நான் எந்த ஏக்கத்துல இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு முனிவர் மாதிரி முதல்ல பேசி பழகுங்க. ஒரு ஆண்மகனுடைய குணத்தை பார்க்கணும்னா சூரியனை வச்சு பார்த்தா தெரிஞ்சு போயிடும்.
ஒரு பெண்ணுடைய குணத்தை பார்க்கணும் சந்திரனை வச்சா தெரிஞ்சு போறேன். வந்த விஷயம் என்ன? நான் ரெண்டையும் பார்த்தேன். திருக்கணித பஞ்சாங்கம், வாக்கிய பஞ்சாங்கத்தை நீங்க பார்த்திருப்பீங்க பலத. நான் ரெண்டையும் பார்த்தேன். மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கு. உன் அழகிற்கு மந்தசிரி கேட்டவாறு நான் ஒரு புருஷன். எனக்கு தெரியும். நீங்க வரும்போது எப்படி தெரியும்? நீங்க ஒரு முனிவர் தானே? ஆமா. முனிவர் தானங்க? ஆமா. அந்த எண்ணத்துல தான் வந்திருக்கீங்களா? பசிக்கு ருசி. புருஷன்றீங்க. பசிக்கு ருசி கிடையாது, ருசிக்கு முறை கிடையாது. சரி. அட கைலங்குல சிவனும் பார்வதியும் தனித்தனியா உட்கார்ந்துட்டாங்க. உலக உற்பத்தி கட்டு போக முடியும் என்னை போன்ற முனிவர்கள் ஒண்ணு சேர்த்தான். அதுபோல எப்பேற்பட்ட கணவன் என்று பார்க்கும் பொழுது சொல்லும் என் வார்த்தை கேளம்மா. ஏய் போப்பாங்கிட்டு நீ வாட்ட சும்மா விடு. சொல்லும் வார்த்தை கேளம்மா. அல்லும் பகலும் இந்த அவசகள் தான் விடுத்து, அல்லும் பகலும் இந்த அவசையை தான் மறுத்து, அவனுக்கு சொல்வாய் என்று சொல்லுவாய் செவி கொடு. சொல்லும் என் வார்த்தை கேளம்மா. எல்லா பேருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கு. ஆனா உங்களுக்கு இந்த ஆகாத வேலை. என்னது? எல்லா பேருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குங்க. ஆனா உங்களுக்கு இந்த ஆகாத வேலை. என்ன வேலை? என்ன வேலை தெரியுமா? சொல்லு. கூட்டி கொடுப்பது உங்கள் கோத்திரத்தின் முறையோ. கூட்டி கொடுப்பது உங்கள் கோத்திரத்தின் முறையோ. கூட்டி கொடுப்பது உங்கள் கோத்திரத்தின் முறையோ. உண்மை சொல்ல வந்து நமக்கு நேரத்தையோ கைவரிசை செல்லாது போ. என்னைய பார்த்து கேக்குறியா கூட்டி கொடுக்கற? உங்களை பார்த்து தான் கேட்டேன். இப்ப நான் சொல்றேன். என்ன? உனக்கு ரெண்டும் சரியில்லை. ஏன்? சொல் புத்தி சுய புத்தி ரெண்டுமே சரியில்லமா? எங்க? உண்மையை நான் சொல்றேன். என்னைய பார்த்து கேக்குறீல? உங்களை பார்த்து தான் ஜாபி கேட்க முடியும். சித்தப்பனும் சரியில்லை, வளர்த்தப்பனும் சித்தப்பனாலும் நல்ல இப்படி ஒரு அப்பா இருந்திருந்தா கொலவிகளை தூக்கி போட்டு நைட்டா கொன்றுப்பேன். சங்கிவன் தாமரைக்கு தந்ததா இருந்து அங்கதனை கொய்து விட்டால் அழுகச்சை தண்ணீர் துங்குவன் கொள்வான் கரையில் கிள்ளி போட்டால் சூரியன் காய்த்திடுவான் தங்கள் நிலை கேட்டால் தவித்திடுவார் மாநிலரே. இதுக்கு என்ன பொருள்? ஒரு தாமரை செடி வளர்க்கிற தண்ணீர் வெப்ப சூரிய ஒளி காற்று எல்லாம் வேணும். எல்லாம் வளர்க்கு தாமரை செடி தண்ணி விட்டு பிடிச்சி போடுறாங்க வாடி போங்க. அது போல உங்க அப்பா அம்மா உனக்கு என்னதான் கொடுத்தாலும் நீ உன் புருஷன் இருந்தா சிறப்புங்கிற தன்மையில என்னை பார்த்து கேட்ட முருகனை கட்டாம உள்ளூர் முனியாண்டியா கட்ட போற. நீ முருகனை தான் கட்டணும். என்னை கேட்டிருக்க. நான் சத்தியமூர்த்தி கூட்டி கொடுத்தேன்னு கடிச்சல. இப்ப நான் சொல்றேன் கூட்டி கொடுக்கிற மாதிரி உத்தமமான தொழில் எதுவுமே இல்லையா? என்னத்தை கூட்டி கொடுப்பேன்? அன்புள்ளாரவளுக்கு அன்பை கூட்டி கொடுப்பேன். அடடா. தெம்புள்ளாரவளுக்கு தெம்ப கூட்டி கொடுப்பேன். ஓஹோ. இந்த கம்புள்ளாரவளுக்கு இனிமே நம்ம கம்பு கொடுக்கறது. அடடா. இந்த சூரிய அஷ்டமிக்குள்ள உனக்கு முருகனுக்கு திருமண நடத்தல என்பே நாரணமல்ல பிரம்மடிச்சல சத்தியம் சத்தியம் முருகன் வாங்க வாங்க அங்கிட்டு. வாங்க மதாங்கிட்டு. இப்ப அடிங்க. சிரிப்பை பாறையா? எப்ப முருகன் வர போறாரு. சத்தி சிரிப்பை பாரு. என்ன ஒரு சிரிப்புன்னு பாரு. அதுக்கா புருஷன் வந்துட்டாரா? நீங்க சீக்கிரம் வந்தா சரித்தேன். வள்ளிலாம் ஜாமி பாட்டு பாட முடியாது. இப்ப முருகனே வந்துட்டாரு. முருகன் வந்து ஜாமி பாட்டு பாடுவார். நல்லா கேட்டு சாமியை கும்பிடுங்க. சாமியை கும்பிட்டாத்தே விளங்கு. ஹலோ. ஹலோ. சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா.
சர்வதீவாகரா நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் சம்போ மகாதேவாய நமக. அக்கள் அழித்தல் காத்தல் சொல்லக்கூடிய முத்தொழிலுக்கும் உதவனாக சகல உலகங்கள் அணுகின்ற ஈடாங்கள் அணுகின்ற சூர்மான தொழுது அளவட்டு தவமீட்டிய சூரதமன் தாரகன் சிங்கமுகா சூரன் இவர்கள் பரமையிடம் பெரும் வரங்களை பெற்றமையால் அகங்காரம் கொண்டு
விஷ்ணு இந்திரன் யாவரையும் துன்பப்படுத்தி குறைக்காம சார்பு வைங்க, பேச குறைத்து சார்பு கதி. நாரதர் வருகிறார். அவர் எதற்காக வருகிறார் நமக்கு தெரியும். இருந்தாலும் சற்று இன்று அவரிடம் உரையாடி பார்க்கலாம். ஓம் நமச்சிவாய நமக, ஓம் சம்போ மகாதேவாய நமக நமக நமக. தங்கமயம் முருகன் சன்னிதானோ, சாந்திமயம் முருகன் எலிகோலோ. தங்கமயம் முருகன் சன்னிதானம், சாந்திமயம் முருகன் எழிற்கோலம், சாந்திமயம் முருகன் எழிற்கோலம். வணக்கம் முருகா. பழனி சென்ற குழந்தை பாடி வந்த குமரன், தரணியெல்லாம் போற்றுகின்ற தமிழ் தெய்வமே, உனக்குள் நானா எனக்குள் நீயாய் நமக்குள் நாமாய் என்று வாழ்ந்திட வாழ்வில் சிறந்திட முருகனே தமிழ் தமிழே முருகன் என்பதற்கணங்க நான்முக புத்திரன். வணக்கம் முருகா. வருக வருக நாரதரே வருக. அழகான கானம், அற்புதமான கானம். இதுபோல கானத்தை இந்த பகுதியில் கொஞ்ச நாள காணம். தாங்கள் என்னை வாழ்த்தியது போல் உங்களை வரவேற்பது எனது கடமை. வந்தார வரவேற்பது தமிழ் பண்பு. தமிழ் பண்பின் முறைப்படி வந்த உங்களை வரவேற்க வேண்டும். முதலில் வரவேற்பு. அண்ணே, ஹலோ 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 ஐயா, ஹலோ 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 ஹலோ. தம்பி கொஞ்சம் பாருங்கப்பா. ஹலோ 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 ஹலோ. ரைட் எக்கோ ஐயா. எல்லாம் குறைஞ்சிருச்சு. தம்பி கொஞ்சம் கொஞ்ச நேரம் இருங்கப்பா. எந்திரிச்சு. ஹலோ. ஹலோ. இனிதானே சுரம்யானே இசைமேதையே இசைமேதையே
திருவள்ளவரே நீருமெங்கெல்லாம் சென்றே நேராக நெறிகோரே நிகழ்ந்ததை எனக்கு இங்கு எடுத்துரைப்பீரே நிகழ்த்தும் எடுத்து கணத்தில் உரைத்து நிகழ்த்தும் எடுத்து கணத்தில் உரைத்து கிரிதானே புறஞானு இசை மேலா வருக வருக நாரதரே வருக வரவேண்டும் வரவேண்டும் காண வேந்தரே கலைமகளின் வீணை வேந்தரே தவயோக ஞான வேந்தரே புறப்பட்டவன் பிறப்பால் இறப்பட்டு தரும் நெறியற்று அஞ்ஞான மகற்றி மெஞ்ஞானம் பற்றி உரிய தவ நிலையில் பெரிய நிலை பெற்று என்றுமே இளமை குன்றாத கலை வாணியின் புதல்வரே கருணை சிலரே வரவேண்டும் தங்கள் வரவாய் அகம் மிக மகிழ்ந்தோம். தாங்கள் இன்று என்னை காண வந்த காரணமாப்ல முருகா, என்றும் போல் எனது நித்திய கருமான சாலை முடித்துக்கொண்டு மூவுலகம் சென்று மும்மூர்த்திகளை தரிசித்து ஆசி பெற்று வரும் வழியில் சிற்றூர் என்னும் இடத்தில் திணைச்சோலையில் ஒரு கனியை கண்டேன். அது மனம் கனியை கண்டேன். கண்டவுடன் தாங்களே அர்ப்பணம் என்று தாங்களை காண வந்திருக்கின்றேன் முருகா. அவ்வைக்கு அதிகமான் கொடுத்தது ஒரு கனிதான், ராமனுக்கு சபரி கொடுத்தது ஒரு கனிதான், சராத்தந்தன் பிறப்பதற்கு அடிப்படை காரணமே கனிதான். உற்றது சொன்னால் அற்றது பிறந்த அப்படின்னு மகாபாரத்தில் வரக்கூடிய ஒரு கனிதான். சுட்ட பழ வேண்டுமா சுடாத பழ வேண்டுமா என்று அபிமுதாட்டியின் அறிவி சுட்டி காட்டியது ஒரு கனிதான். பழமேனி உனக்கு ஒரு பழந்தவியா என்று அன்று அபிமுதாட்டி பாடினாலே அதற்கு அடிப்படை காரணமே தாங்கள் அன்று கொண்டு வந்த கனிதான். போதனை நெல்லிவனம் திரு ஆவினன் குடி என்று சொல்லக்கூடிய பழமேனி உனக்கு ஒரு பழந்தேவையா என்று நீங்க கொண்டு வந்த கனிக்கு பிறகுதான் அந்த இடத்துக்கு பழனிங்கிற பேரு. அந்த கடைபீடு வருவதற்கு காரணம் நீங்க அன்னைக்கு கொண்டு வந்த கனி. அன்னைக்கு கொண்டு வந்தீங்க, இன்னைக்கு கொண்டு வந்திருக்கலாம், கண்டு வந்திருக்கலாமாப்ல. கண்டது கனி பார்த்தது நாரத முனி அடைய வேண்டியது சுப்பிரமணி. அன்று நான் கொண்டு வந்த கனியினால் இறுதியில் ஒரு படை வீடு கட்டியது. இன்று கண்டு வந்த கனியினால் ஒரு படை வீடு கிட்டும். நீ கண்டு வந்திருக்கிய. ஆமா, கனிக்கு சிறப்பு இந்த பொறுப்பா சொல். எடுத்து இயமங்கள் மாங்கனிக்கும் தேன்கரளி மாங்கனிக்கும் தேன்கரளி வன்கணிக்கும் மேல்விழிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தே மாங்கனிக்கும் தேகரணி பண்டனைக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூவித்தே முருகா. அக்கணியை இக்கணமே அக்கணியை இக்கணமே அக்கணியை இக்கணமே கொய்யாமல் பொய்தனைத்து கொள்வீர் சண்முகா சரபணப்பவ புகழே முருகா. மான்கணிக்கு தென்கதலி வங்கனிக்கு மேலனைக்கு பொங்கனி பொங்கனியை கண்டு மன பொறித்தனையா நான் கனிந்து நக்கனியை கிளம்ப கொய்யாமல் கொய்து அணைத்துக் கொள்ளு அப்படின்னு கனியின் சிறப்புக்குரியதால் கனியின் ஸ்லாக்கியம் என்ன முனிகே ஒன்று
மணியை வீணாக்காம கண்டது தாங்கள் கண்டது கனி இல்ல கண்ணின்னு தெரியும். அதான் காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது. மூதறிஞர் ராசாய் சொன்னது கணக்கு. சந்தோஷம். கண்டது கனி இல்ல கண்ணி. யாரவள்? வள்ளிய பார்த்தேன். ஆதிகளை கொடுத்த வாக்கு பாதியில நிக்குது. ஆதிகளே அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்ற மாதர்கள் அமிர்தவள்ளிக்கு கொடுத்த வாக்கும்படி அமிர்தவள்ளியை தெய்வ யானை என்ற பெயரில் திருப்பரங்குன்றத்தில் தாங்கள் தலைமையில் திருமணம். சுந்தரவள்ளி தானே? உண்மை. இப்படி போக கூடாது. வேடுவராக செல்லுங்கள். அவன் வேடுவனத்தில் இருக்கிறான். அண்ணவளை திருமணம் முடிச்சு ஊர் மக்களுக்கு எங்களுக்கு சூச்சந்தார்கள். நான் பூமாலை சூடினால் பாட்டின பாமாலையோடு வரும் உங்களுக்கு எனது புகழ் மாலை காத்திருக்கிறது. இந்த ஆயிரக்கணக்கான மக்களுடைய புகழ் மாலை உங்களுக்கு என்னைக்கு உண்டு சென்ற உடனே நான் வேடுவனா வருகிறேன். உங்கள் காணத்தால் இருப்பவர்களை சந்தோஷப்படுத்தி விட்டு வாருங்கள்.